ஆ, சொல்லுங்க மாப்ள. தனியா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நீங்க உங்க முடிவுல தெளிவா இருக்கீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ரொம்ப நாளா ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா மாப்ள, அந்த லூசு பையன் அந்த கிழவியோட பேரை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான பேரை யாருன்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த உண்மையான பேரை யாருன்னு எனக்கு தெரியும் அத்தை. என்னது, உங்களுக்கு தெரியுமா? ஆமா அத்தை. மாப்ள, உண்மையாதான் சொல்றீங்களா? அவ யாருன்னு கண்டுபிடிக்கதான் நான் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன இவன் திடீர்னு ஒரு உண்மையை சொல்றேங்கிறான்? சரி, என்னதான் சொல்றான்னு கேப்போமே. எனக்கு தெரியும் அத்தை. ஆனா சில காரணங்களால என்னால இப்ப அதை சொல்ல முடியாது. கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வாங்க, அது நல்லபடியா முடியட்டும். நானே உங்ககிட்ட சொல்றேன். ஏன் மாப்ள, இப்ப சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்ல முடியாததுக்கு காரணம் இருக்கு அத்தை. ப்ளீஸ் அத்தை, நீங்க வாங்க. கும்பாபிஷேகம் முடியட்டும். கண்டிப்பா அது யாருன்னு நானே சொல்லிடுறேன். மாப்ள, என்ன அங்க வர வைக்கிறதுக்காக நீங்க பொய் எதுவும் சொல்லலையே? நிச்சயமா இல்ல அத்தை. மாப்ள, எனக்கு அந்த கிழவியோட பேரை யாருன்னு தெரியணும். அதுக்காக நான் வர சம்மதிக்கிறேன். நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன். என்ன இவன் சொல்றேன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் முடியட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொல்றான். இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நீங்க வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம் அத்தை. மாப்ள, நான் அந்த ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அங்க வரேன். அதனால நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் அத்தை. சரி, வாங்க. ம்.